12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராய்த்து வணங்கி வந்து எந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது என்றால் அஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். நமக்கு எதிராக ஒப்பந்த விதிகள் பல கொண்டு கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவை ஒழித்து விட்டார். கொலேசியர் 2:14. முன்பு ஆடைகளை களைந்தார்கள், இப்போது உயிரை களைகிறார்கள். முன்பு இயேசு மேல் சிலுவை, இப்போது சிலுவையில் மேல் இயேசு. அவமானத்தின் உச்சகட்டமாக இயேசுவை சிலுவையில் தொங்கவிடுகிறார்கள். இனி சிலுவை வேறு, இயேசு வேறல்ல. அன்பு மகனே, மகளே, சிலுவையில் என்னிடமிருந்து பிரித்தால் நான் வந்த நோக்கமே பொய்யாய் போகும். சிலுவை என் இலக்கு, அதில் ஆணிகள் என் பரிசு. இதோ என் இலக்கில் நான் ஒன்றித்து விட்டேன். புனித வாழ்வென்னும் உன் இலக்கில் நீ ஒன்றித்திருப்போம். ஜெபம். அன்பு இயேசுவை, மாற வேண்டும் என்று என் இலக்கு எப்போதும் என் மனம் ஒன்றித்திருக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் பெறுக.